நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டுமா? இல்லனா சில பேர் நினைக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம், ஒழித்து விடலாம் என்ற வகையில் இன்றைக்கு கங்கணம் கொட்டி கொண்டு வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த கும்பலாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது என்பது வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாது, ஆனா வீழ்த்தி பார்க்க முடியும்ல. தொட்டும் பார்த்தாச்சு, அழைச்சும் பார்த்தாச்சு, இங்க அடிச்சு தூக்கி எதிர்கட்சி வரிசையில உட்கார வச்சும் பார்த்தாச்சு. குளத்தூர்ல 10 நிமிஷம் பேசுனதுக்கே இங்க கொத்து புரட்டா போட்டாச்சு. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் தொட்டு பார்க்க முடியாது, சீண்டி பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாதுன்னா என்ன? மக்கள் பார்த்தா சிரிக்க போறாங்க. ஏங்க ஏங்க அப்படி நீங்களே உங்களை ட்ரோல் பண்ணிக்கிறீங்க? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, மகளிர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இந்த இயக்கத்தை வழிநடத்திய முதியோர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம் என்று நினைத்தால் அசைத்து பார்க்க முடியாது, ஒழிக்கும் பார்க்க முடியாது என்ற வரலாறை படைக்க போகின்றோம். இதுக்கு அப்புறம் தான் வரலாறே படிக்க போறீங்களா? இல்ல, எனக்கு புரியல. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறார்கள், மகளிர் அதிகமா இருக்கிறார்கள், முதியவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். ஏன் இத்தனை நாளா இல்லையா? நான் எப்பொழுதும் சொல்வேன், இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே மலரும். எப்படி மலரும்? இல்ல எப்படி மலரும்? பேசுற ஒருத்தராவது ஏதாவது சொல்றீங்களா? எப்படி மலரும்? தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். 108 சீட்ல ஜெயிச்சு, சரி ஒரு தொகுதி ரிசைன் பண்ணியாச்சு, சரி 107 தொகுதி, அதுல ஒருத்தர் வந்து சபாநாயகர் கூட விட்டுருங்க, 106 தொகுதி கையில வச்சிருக்குங்க. அதுல பாதி தானே உங்க கையில இருக்குது, பாதி கூட இல்ல, கரெக்டா பாதி. சரி பாதி வச்சிருக்கிற உங்களுடைய ஆட்சி எப்படி மலரும் எனக்கு கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்களும் அதிமுக பாஜக எல்லா பாசிச சக்தியும் ஒன்னா சேர்ந்து, பாசிசம் பாயாசம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு கலவையா கிச்சடி மாதிரி வரீங்கன்னு வச்சுங்களேன், நடத்திடுவீங்களா? சரி, ஆட்சியை கலைச்சிருவீங்க, ரீஎலெக்ஷன் வைக்க போறீங்களா? அப்போ ரீஎலெக்ஷன் வச்சா ஜெயிச்சிருவீங்களா? சரி, இப்ப ஏதோ ஒரு 6 தொகுதியில எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க, மக்கள் வரி பணம் வீணா போகுதே, மக்களுக்கு தேர்தல் வச்சு திரும்பவும் செலவு வந்து கவர்மெண்ட்டுக்கு கூட்டுறீங்களேன்னு பொங்குனவங்களா இப்ப மொத்தமா ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு திமுக பொங்கி போய் மொத்தமாவே எலெக்ஷன் வைக்கிற மாதிரின்னா, முதல்ல உங்களுக்கு தாக்கு பிடிக்கிற வசதி இருக்குதா? வசதி இருந்தாலும் கையில இருக்கிற காசை வெளியே எடுத்துருவீங்களா? சரி, இந்த 6 மாச கதை என்ன கதைன்றதை நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்ல. யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, கட்சிக்காரங்க சொல்றாங்க, பயப்படாதீங்க, வேற கட்சிக்கு போயிடாதீங்க, இல்ல எங்களை போட்டு கொடுத்துடாதீங்க, நீங்க மாட்டினாலும் நம்மளை வந்து தலைமைக்கு கொடுத்தேன், குடும்பத்துக்கு கொடுத்தேன்னு எவனும் காசை வந்து கமிஷன் கொடுத்ததை போட்டு கொடுத்துறாதீங்க, அதிகாரிகள் யாரும் எங்க ஆட்கள் மேல கை வச்சிடாதீங்க, திரும்ப நாங்க தான் வந்துரும் பூச்சாண்டி காட்டுறதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் எப்போ ஓடலான்னு காத்திருக்கான், அதை தடுக்கிறதுக்காக எங்களை காட்டி அவனை பயன்படுத்துறான். தாவேகா எம்எல்ஏ ஓடுறது காத்திருக்கான், உங்களை எல்லாம் கைது பண்ணி அவங்கள பயமுறுத்துறாங்க. இல்ல, நம்பிட்டேன். இங்க இருந்த பழைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் எப்படி இருந்தார்கள்? இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய தொழில் என்ன தெரியுமா? லாட்டரி, கள்ள லாட்டரி, கஞ்சா, இது போல தொழில் செய்கின்றவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு. கள்ள லாட்டரி கஞ்சா வித்தவங்களா? சரி, யார் ஆட்சியில வித்தாங்க? திமுக ஆட்சியில. யார் ஆட்சியில விற்க விட்டது? திமுக. அப்போ உங்க ஆட்சியில கள்ள லாட்டரி வித்திருக்கலாம், கஞ்சா வித்திருக்கலாம், யாரா இருந்தாலும் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க, கமிஷன் வாங்கி சைலண்டா இருந்துருவீங்கல்ல. நான் அவதூறு போடலாம், ஏன் காரி முயலுமே நம்ம மேலேயே ஒழியுமே, அண்ணாந்து பார்த்து முயலுமே, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? நான் திரும்ப திரும்ப கேட்கறேன், உங்க ஆட்சி காலத்துல இவங்க எல்லாம் கள்ள லாட்டரின்னு தெரிஞ்சுதான் கூட வச்சிருந்தீங்களான்னு கேட்கணும். அன்னைக்கு புனிதர்கள், இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இல்ல. யாராவது விவசாயிகள் பண்டல் மண்ண கொஞ்சம் லாரில எடுத்தா எனக்கு 300 தந்துட்டான், நீங்க லாரில எடுக்கணும்னு கேட்காரு. உடனே லாரிக்காரர் என்ன சொல்றா தெரியுமா? இப்படி சொல்லாங்க, என்னைக்கு அவர்கள் தப்பா போயிடும் அப்படிங்கிறான். ஆமா, லாரிக்காரங்கிட்ட லஞ்சம் கேட்டா அவனே மிரட்டுற அளவுக்கு தானே வச்சிருக்கான் ஆட்சிய. உங்களை மாதிரி மிரட்டினதுக்கெல்லாம் காசு தூக்கி கொடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கூட கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்ததுலாம் அந்த காலம். இந்த மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைலாம் தூக்கி குப்பையில போட்டாச்சு. நீங்க லாரிக்காரன்ல ஊர் மக்கள், பொதுமக்கள் மடிக்கு பிடிக்கிறான். தாவேக்கா நான் ஆளுங்கட்சி, என்கிட்ட லஞ்சம் கொடுத்தாதான் வேலை ஆகும்னா ஊர் மக்கள் சேர்ந்து பிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுக்குறான். இந்த தைரியத்தை கொடுத்தது தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள். ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு இல்லை, இதெல்லாம் செய்யறதுக்கு வாய் மட்டும்தான். அந்த இரும்பு கரம் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இரும்பு கரம் துரு பிடிச்சி கைலாங்கடிக்கு போயிச்சான்னு தெரியல. இது என்னத்த சொல்றத போங்க. அங்க அரிசி ஏற்று வந்த லாரி மடக்கி இந்த அரிசி ஏற்று வந்து டயர் இப்படி இருக்க, யாரப்பா இது? ஒரு எம்எல்ஏ கேட்கிற கேள்வி பத்தியெல்லாம் டயரை பாக்குறாரு, குனிஞ்சு டயரை பாக்காரு. எம்எல்ஏ போய் டயர் யாராவது பார்ப்பாங்களா? நீங்க பார்த்தது இல்ல, நீங்க பார்த்த டயர்லாம் வேற. அண்ணன் வந்து முன்னாள் அதிமுக தெரியல, அவருக்கு பார்த்த டயர்லாம் வேற. அம்மா காலடியில விழுந்து, அம்மா வண்டி கடியில விழுந்து, டயர் கடியில விழுந்தே பறக்கும். அதனால அண்ணன் டயர்லாம் பார்த்தது இல்ல.
ஆனா எம்எல்ஏ டயரை பாக்குறது பொறுப்பான விஷயம்னு நான் பாக்குறேன். ஏன்னா அரிசி மூட்டையை ஏத்திக்கிட்டு போற லாரி, அதுக்கு அரசு தான் காசு கொடுக்குது. எதுக்கு? வாடகைக்கு. இத்தனை டன்னு இத்தனை கிலோமீட்டருக்கு நீ கொண்டு போறதுக்கு இவ்வளவு காசுன்னு நம்ம காசு கொடுக்குறோம். எடுத்துட்டு போற லாரி சேஃபா போய் சேருமா, இல்ல பாதியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி பொருள் எல்லாம் வீணா போகுமா? இதை ஒரு அரசு பார்க்கணுமா இல்லையா? ஒரு தாவேகா எம்எல்ஏ அங்க போயிட்டு பாக்குறாரு, என்னடா இது இவ்வளவு லோடு ஏத்திட்டு போற வண்டி இவ்வளவு மோசமா இருக்க, டயர் வெடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத பாக்குறாரு. ஏன் பாக்குறாரு? சமீபத்துல தானே உங்க ஆட்சியில திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்த பஸ் ஒண்ணு டயர் வீக்கா இருந்து வெடிச்சு ஆப்போசிட் லேன்ல போய் 2 கார் மேல ஏறி 9 பேர், 2 குடும்பத்தை சேர்த்த 9 பேர் இறந்தாங்க. நீ டயரை ஒழுங்கா பார்த்துதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குமா? இப்படி பொறுப்பா ஒரு டயரை கூட இவ்வளவு நீ வாடகை வாங்குற, நீ எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சார்ஜஸ் பண்ற, நீ இந்த டயரை ஒழுங்கா மாத்திட்டு அப்புறமா லோடு எடுத்துட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடிய இவர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சராம். முதலமைச்சர் சொல்றாரு, யாராவது லஞ்சம் கேட்டா உடனே போன் அடிங்க, அந்த அதிகாரியை ரூபாய் கேட்கறான்னு நீங்க எனக்கு போன் அடிங்க, நான் உடனே அந்த அதிகாரியை பாக்குறேன். எப்படிப்பா இது நடக்கிற கதையாது? நீங்க நடத்திட்டு தான் தெரிஞ்சிருக்கோம், நீங்க தான் எதையும் நடந்த மாட்டீங்களா, அப்புறம் எப்படி தெரியும் நடக்கிற கதையா நடக்காத கதையான்னு? ஒரு முதல்வரே தெளிவா பப்ளிக் கிட்ட ஒரு அதிகாரத்தை கையில கொடுக்குறாரு. தவறு செய்தால் லஞ்சம் கேட்டா எனக்கு சொல்லுங்க, இந்த நம்பருக்கு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன ஆகும்? மக்கள் ஏங்க நான்லாம் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுக்கலங்க, மக்களே வெளியே போட்டு உடைக்க போறான். உங்களை மாதிரி ஊடகத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுன்னு இல்ல, ஊடகத்தை ஃப்ரீயா விட்டுருக்கோம், சமூக ஊடகம் அது. ஆனா என்னன்னா இது தப்புன அப்படின்னு தம்பிங்களே பொங்குறாங்க, அண்ணங்கிட்ட உரிமையா சொல்றாங்க, இது தப்புனா நல்லது இல்லைன்னா நம்ம ஆட்சிக்கு நல்லது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்க கமிஷன்லயே வாழ்ந்துட்டீங்க. யோக்கியம் வர்றான் செம்பருத்தி ஒழிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. ரகசியமா பத்திரம் போட்டு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்குற மாதிரி பத்திரம் போட்டிருக்கா. இன்னைக்கு கோர்ட்ல அந்த பத்திரத்தெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிலே உள்ளவர்கள் எல்லாம் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னதான் நீக்கப்பட்டிருந்தாலும் இதுல எவரும் பெரியவர்கள் தலையிடாமல் எந்த தவறும் நடந்திருக்கிறதா என்பதை இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் லண்டன்ல இருந்து வருவாரு. லண்டன்ல இருந்து வரும்போது ஒரு கேள்வி கேட்பாரு, நீ பதில் சொல்ல முடியுமா? யாரா இருந்தாலும் மாட்ட போறாங்க. என்ன பயத்திருதுன, கை நடுங்குது. யாரோ முன்னாள் மாஜிக்கல் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க, நீ இப்ப சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கை நடுங்குது. லண்டன்ல இருந்து வரவருக்கு ஏதாவது வேட்டு வச்சு வைக்காதீங்க. மனசை ஏற்கனவே கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு, வந்தாருன்னா அடுத்த கேள்விக்கு தானே பதிலே அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அந்த பதிலையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அவர்கிட்ட போய் எதையாவது கேட்டுக்கிட்டு வைக்காதீங்க. சரி, பழனி பிரச்சனைக்கு வருவோம். பழனியில என்னங்க பிரச்சனை? இந்த மாதிரி சட்டவிரோதமாக 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை 2 பேருக்கு தனியாருக்கு பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க, கோயில் நிலத்தை. சரி, அது இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருங்க. சரி, அது இப்போ வந்து கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிருங்க. சரி, கோர்ட்டுக்கு போனது யாரு? அறநிலைத்துறை. வழக்கு கொடுத்தது யாரு? அறநிலைத்துறை. இப்ப மீட்டது யாரு? அறநிலைத்துறை. அப்புறம் பத்திரப்பதிவு பண்ணது அறநிலைத்துறைன்றீங்க. ஏன்னா இது என்னதானா பேசுறீங்க? என்னதானா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு புரியல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது பண்ணியாச்சு, சம்பந்தப்பட்ட அந்த 2 நபர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு நபரையும் தேடி 3 பேர் மொத்தமா தேடிக்கிட்டு இருக்காங்க, சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மீறி நீங்க வந்து சொல்றது என்னன்னா, வழக்கு கொடுத்தவங்கன்னு பிரச்சனைக்குரியவன் இல்ல, உங்க ஆட்சியில இதெல்லாம் வெளியவே வராது, இங்க மட்டும்தான் வெளியே வரும். தவறு நம்ம பக்கம் நடந்திருந்தாலே அதை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற அரசு தமிழக வெற்றி கழகத்தின் அரசு. இன்னைக்கு மணல் எல்லாம் ஏலம் கொடுத்துருக்கான். யாருக்கு கொடுத்துருக்கான்? யாரோ சொல்றாங்க, இந்த ரெட்டி கொடுத்துறாங்க, சேகர் ரெட்டி கொடுத்துறாங்க, அவருக்கு கொடுத்துறாங்க, இவருக்கு கொடுத்துறாங்க. எப்படிதான் கொடுக்குற? எந்த வகையில கொடுக்குற? பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு திட்டமிட்டு கொள்ளடிக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு உன்னுடைய கதை என்ன? ஏன் உங்களுக்கு கொடுக்கலையா? இதுக்கு முன்னாடி இவங்க தான் அடிச்சுட்டு போல கட் பண்ணிட்டாங்க பழகுது, அதனால கொந்தளிக்கிறாரு. நான் வயிற்றுல அடிக்கிறீங்களா, என் வயிற்றுல மண்ணை வாரி போடுறீங்களா அப்படின்னு. மண்ணை வாரி வயிற்றுல அடிச்சது நீங்க, அதை நிப்பாட்டி இருக்கிறது நாங்க. அதனால இப்படி பொங்குறது சகஜம் தானே. குழப்பல மண்ணள்ளி போட்டீங்க, அப்போ கோவம் தான் செய்யும். பொங்குங்க நல்லா பொங்குங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடி, நான் ரவுடியா? எத்தனை பேர் வெட்டிருக்கேன், எத்தனை கொலை பண்ணிருக்கேன்? 16 வயதுல இருந்து நான் தொழில் செய்திருக்கேன். எந்த வார்த்தையும் கடிமான வார்த்தைகள் எவரையும் பேசினதில்லை. ஆனா மின்துறை மந்திரி ஒருத்தர் இருந்து சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடிங்கிறாரு. ஆமா, ரவுடிக்கு ரவுடிதான். நீங்களை தொட்டு பார்க்க முடியாது. நீ உசிலப்பட்டியில இருக்கலாம், எங்க இருக்கலாம். ஏன் மனுஷன் வாய் கூசாம போய் சொல்றாப்ல?
போன வாரம் தானையா அவதூறு அசிங்கமா பேசுனேன், ஆபாசமா பேசுனேன்னு தூக்கிட்டு போய் உள்ள வச்சாங்க விசாரிக்கிறேன்னு. பெயில்ல தானே வெளியே வந்திருக்க. என்னவோ நான் ஒருத்தரையும் கடுமையான வார்த்தை பேசுனது இல்லைன்ற, நான் ரவுடியா, நான் எத்தனை பேரை வெட்டிருக்கேன், எத்தனை பேரை கொண்டிருக்கேன்னா நான் வரலாறே வண்டவாளம் தெரியுதே. ஏன் உங்க ஊர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு கேட்க மாட்டேனா? அவங்களுக்கு தெரியாத உன்னைய பத்தி கழுவி ஊத்துறாங்க உன்னைய பத்தி. நீ என்னடானா இங்க வந்து உத்தம வேஷம் போட்டுக்கிட்டு போன வாரம் தான் ஏன் கைதானே அவதூறு பேசுனேன்னு, நான் ஒருத்தரையும் கடுமையா பேசுனது இல்லைன்னு வாய் குசாம பேசுறான். இதெல்லாம் பார்த்து கேடு இருக்கிறவனே சிரிக்கிறான். என்னத்த சொல்றது? உசிலம்பட்டியில இருக்கலாம், நீ எங்க வேணா இருக்கலாம், தொட்டு பார்க்க முடியாது, அமைச்சர் மிரட்டுறாப்புல. இதுக்கு ஒரு வழக்கு பாய போகுது. என்னத்த உங்களுக்கு வாயில தான் சனி. பேசி பேசியே வளர்த்த கட்சியை பேசி அழிக்கிறீங்களே. உங்களுக்கு ஒரு ரெண்டு இல்லையா? லண்டனுக்கு போன முன்னாள் முதல்வரே, இப்போ முன்னாள் குளத்தூர் சட்டமன்ற உறுப்பினரே, எப்பயா வருவீங்க? உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஐ எம் வெயிட்டிங். இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.